ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். சேது ஏதோ மீட்டிங்காக சென்னை போறாரு. ஸோ குழந்தைய கூட்டிட்டு போறாரு அப்படிங்கிற விஷயத்த மலர் வந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்றாங்க. அப்ப தமிழ்ச்செல்வி திட்டுறாங்க. அப்படி அவருக்கு வேலைன்னா போக வேண்டியதானே, குழந்தைய விட்டுட்டு போக வேண்டியதானே, அப்படி இல்லைன்னா இன்னும் 2-3 நாள் கழிச்சு வேலைக்கு வரேன்னு சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்ல நாங்களா போறோம் தானே, நாங்களா பத்திரமா பாத்துக்கிறோம் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்ப மலர் சொல்றாங்க, குழந்தைக்கு தேவையான மருந்து மாத்திரை எல்லாம் ஏதாவது எடுத்துட்டு போகணுமான்னு கேட்க தான் உனக்கு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் அந்த குழந்தைக்கு கொடுத்தேன் இல்லையா, அந்த கூடைக்குள்ளே இருக்கும், அதுல பாத்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. தடுப்பூசி மட்டும் போடணும் குழந்தைக்கு, அது நீங்க அங்கேயே சொல்லி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு மலர் சொல்லிடுறாங்க. அப்புறமா வீட்டுல இருந்து எல்லாரும் கிளம்புறாங்க. ஐஸ்வர்யா கிளம்புறாங்க. ஐஸ்வர்யா கிட்ட ஈஸ்வரி என்ன சொல்றாங்கன்னா, நீ இதை வந்துட்டு ஒரு நாள் ட்ரிப்பா பிளான் பண்ணாத, அங்க போயிட்டு 1 வீக்கா பிளான் பண்ணி அங்கேயே இருந்துக்கோங்க, உங்க ஹனிமூன் ட்ரிப்பா பிளான் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கிளம்புறாங்க. வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. ராஜாங்கம், சேது, கருப்பு, மலரு, ஐஸ்வர்யா, அப்புறமா மீனாட்சி அந்த குழந்தை இருக்காங்களே அவங்களே எடுத்துட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. அப்புறமா வண்டியில போயிட்டு இருக்காங்க. போக போக திடீர்னு குழந்தை அழுகுது. ஏன் அழுகுதுன்னு தெரியல, பால் கொடுத்தாலும் குடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சேது சொல்றாங்க. அப்போ மலர் சொல்றாங்க, ஒருவேளை நம்ம கார்ல போயிட்டு இருக்கனால குழந்தைக்கு வந்துட்டு எதுவும் செட் ஆகலையோ, நம்ம கொஞ்சம் நேரம் இறங்கி நிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி ஒரு ஓரமா எல்லாரும் நின்னுட்டு இருக்காங்க. அப்படி நின்னுட்டு இருக்கும்போது குழந்தை ஏன்டா அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை பேசிட்டு இருக்கும்போது ஒரு கார் வந்துட்டு இவங்க காரை ஓவர்டேக் பண்ணி போகுது. அப்போ கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு லாரி வந்து இடிச்சிருது, அந்த காரை இடிச்சிருது. அதுக்கப்புறமா இவன் பார்த்துட்டே நிக்கிறாங்க. அப்ப சேது வந்துட்டு சீக்கிரம் போய் காப்பாத்து அப்படின்னு ராஜாங்கம் சொல்றாரு. சேதுவும் போயிட்டு காருக்குள்ள இருக்கிறவங்கள வெளியே கூப்பிட்டு வந்துடுறாங்க. அப்ப அங்க இருக்கிற ஒருத்தவங்க சொல்றாங்க, இது வந்துட்டு டீசல் வண்டி, இது பாருங்க, இந்த வண்டி வந்துட்டு பிடிச்சிருச்சு, தீ பிடிச்சிருச்சு லாரியில அப்படின்னு சொல்றாங்க. அது ஃபுல்லா வெடிக்கிறதுக்குள்ள நம்ம போயிடலாம் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ எல்லாருமே ஓடி வந்துடுறாங்க. இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறமா அது வெடிச்சிருந்த அந்த டீசல் லாரி. அப்ப வந்துட்டு மலர் சொல்றாங்க, இந்த குழந்தை தான் நம்ம எல்லாத்தையும் காப்பாத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி சொல்றீங்க அப்படிங்கும்போது கருப்பும் ஆமா, இப்ப வந்துட்டு நம்ம ஒருவேளை இப்ப இறங்கி நிக்கலன்னா அந்த கார் போற அந்த இடத்துக்கு இப்ப நம்ம கார் போயிருந்திருக்கும். இப்ப அவங்க வந்து ஒருத்தர் 2 பேருங்கவும் சேது வந்துட்டு காப்பாத்தி வெளியே கூப்பிட்டுட்டு வந்துட்டார். இப்ப நம்ம இத்தனை பேர் வெளியவே வந்திருக்க முடியாது, கண்டிப்பா அந்த லாரி வெடிச்சு நம்ம எல்லாம் இறந்திருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த மீனாட்சி தான் நம்மள எல்லாம் காப்பாத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு சரி பத்திரமா போயிட்டு வரலாம்னு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா மலர் வந்துட்டு இந்த விஷயத்த தமிழ்ச்செல்வி கிட்ட போன் பண்ணி சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நாங்க போற வழியில ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்றாங்க. உடனே தமிழ்ச்செல்வி டென்ஷன் ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு ஏற்கனவே வேண்டாம் போக வேண்டாங்கிற மைண்ட் செட்ல தான் இருந்தாங்க. இந்த நேரத்துல இப்படின்னு சொல்லவே அவங்களுக்கு தான் ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சு குழந்தைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மலர் கிட்ட கேக்குறாங்க. அப்ப மலர் வந்துட்டு பதட்டப்படாத தமிழ், எங்களுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஆக்சிடென்ட் எங்களுக்கு இல்ல, வேற ஒரு வண்டிக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை தெளிவா சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கேக்குறாங்க. அப்பதான் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே மலர் சொல்றாங்க. கொஞ்சம் முன்னாடி போயிருந்தா எங்களுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், எங்க எல்லாத்தோட உயிரை காப்பாத்தினது மீனாட்சி தான் சாமி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தமிழ்ச்செல்விக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படியோ யாருக்கு எந்த இதுவும் இல்லைல்ல, குழந்தைக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.